நல்ல வழிகளை நாடு என்னாடும் புறவை நெற்றியை கேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடி அந்த வள்ளலை நீங்கள் வாழ்த்தி கொண்டாடி என்பதை போல் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசை வெறுத்த நாக முனிவரை வருகிறது தக்கலின் தமிழை வருகிறது இசைவாணியில் பெரியவரே வருக வருக என்று வரவிருக்கிறேன். அரையேண்டு முகங்கள் பார்க்க ஓராண்டு கரங்கள் கேட்க ஒன்றரை கண்கள் பார்க்க அவரோட நல்லாசோட வரவிருக்கிற சுவாமி பாருங்கள். எனக்கும் அண்ணன் தோழி எண்ணாட்டு மக்களுக்கு நல்லாசி கூறுகிறது சுவாமி. அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. செந்தாமரை மலர் போன்று திருமுக வளர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கிடைத்து வாழ்த்துகிறேன். தலைமை போட்டு தக்க பலத்தை தாங்க மகளே பல்லாண்டு அப்படிலாம் இருந்தாலும் கூட அற்புதமான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம்னு நினைக்கிற வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கணும்னா அந்த மணமாலையை மஞ்சள் சீடி நீடு புகழ் வாங்கி வாழணும் அன்பு மகளே அப்படின்ற காரணத்தினால நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என சொல்வது முக்காலத்தை உணரக்கூடியவனாக இருந்தாலும் கூட கண்ணார காப்பதிலும் காலார கேட்பதிலும் தீர விசாரிப்பதில் சிறந்ததென்ற முறையில் உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை கேட்கலாம் வந்திருக்கேன். மண்டவெளி கற்கண்டு மொழிமா நடந்த முடிந்தது இதுக்கு நடக்க போறது முக்காலம் உணரப்பட்ட முனிவர் தாங்கள் பற்றி சமய விவரங்களும் தெரிந்திருந்தாலும் தாங்கள் நாமா சொல்ல சரியா கேட்காம அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேட்ட காரணத்தினால் ஞான இல்லை
தந்தை பெயர், தாயின் பெயர், நாடு, தொண்டை நாடு, ஊர், சித்தூர், பேரு, வள்ளி, வள்ளி என்பது காரண பெயர், கருத்து பெயர், காரண பேர், காரண பெயர். அப்ப கருத்து பெயர் உண்டு இருக்கு. உண்மைதானே? கண்டிப்பாங்க சுவாமி. ஏன்னா வள்ளி அப்படின்னா எனக்கு நிறைய பேர்கள் உண்டு. பொருத்தி, வளலி, தைத்ததை, கொடியிடையால் நிறைய பேர் உண்டு. எப்படினாலும் அமர்ந்திருக்கிறது பருவம். அமைத்திருப்பது அதாவது பரன், அமைத்திருப்பது பரன், கையில் வைத்திருப்பது கவன். கவன் வைத்திருக்கக்கூடிய காரணம் பறவைகளை விரட்டுறோம். பறவைகளை வரட்டணும். என்னையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பறவைகளை விரட்டுறோம். இது என்னமா கொடுமையா இருக்கு? என்ன கொடுமை? ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையா? ஜெகத்திலே அழைத்துடன் பாருனா முண்டாசு கவி பாரதி. ஆக 6 அறிவு படைச்சவன். மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு. பகுத்தறிவு உண்டவனுக்கு அவனுக்கு தெரியும் எங்க போய் சாப்பிடணும், என்ன செய்யணும், அதுக்கு சாப்பிடறதுக்கு என்ன வழின்றது மனிதனுக்கு தெரியும். அதனால அவன் பகுத்தறிவு. ஆக பறவை இனத்திற்கு 4 அறிவு. 4 அறிவு ஜீவராசி இந்த திரைவலை சோலைக்குள்ள உணவுக்காக வருது. அதை போய் ஆலோலம் சோ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறீங்களே, இது நியாயமா? ஏன்னா மனிதர்களுக்கு வந்து பகுத்தறிவு அப்படின்னா என்னென்ன அறிவு? உணர்தல், முகர்தல், சுவைத்தல், பார்த்தால், கேட்டால், பகுத்தறிவு கொண்டது மனிதர்களுக்கு. பறவைகளுக்கு எத்தனை அறிவு? 4 அறிவுதாம்மா. 4 அறிவு உள்ள ஒரு உயிர் ஜீவன் வந்து பசியோடு வரக்கூடிய பறவைய பசியோடு நாங்க விரட்டுவோமா? விரட்ட முடியாது. ஏன்னா அதுக்கும் பசி அமர்த்தி தான் நாங்க விரட்டுறோம். இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த இடத்துக்கு எந்த பறவைகள் வரும், எந்த பறவைகள் வராது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். வரக்கூடிய பறவை தான் வரும். அப்படிப்பட்ட பறவை வரக்கூடிய பறவைகளுக்கு திரைமாவை பசஞ்சு எடுத்து கமல்ல வச்சு ஆனாலும் என்ற சுரட்டி எரியும் போது வரக்கூடிய பறவையாகப்பட்டது அந்த மாவை மட்டும் சாப்பிட்டு பசிய அமர்த்தி போய் விடுங்க சாமி. ஆக ஜீவகாருண்ய தொடர்ந்த இடத்துல நீங்க காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 2, குணத்திற்கு 3 பேர், சவத்திற்கு 4 பேர், சகலத்திற்கு 5 பேர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகம் 6. இந்த கிரகங்கள் இது தலைக்கிரகமா? இது என்ன பூஜை கிரகமா? கிரகங்கள் எத்தனை? 7. அப்படி சொல்லணும் அறிவாளி புள்ள. இப்ப எத்தனை? 9. எப்படி வந்தது? அப்படியா? முன்னால இருந்தது என்னம்மா அப்படியான்னு எனக்கு பாடம் இல்லையா? அப்படியான பாடம் எடுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். நீங்க அவ்வளவு பெரியாரா? அவ்வளவு பெரியாருன்னு நீ பெரியார் நினைச்சா உடனே நான் கும்பிட்டு இருக்கேன். என்ன பெரியாருன்னு தானே தேடி இங்க என்ன தேடி வந்திருக்கேன். உன்னை பெரிய இருங்க முதல்ல உன் சட்டை இருங்க முதல்ல. உங்க என்ன கேட்டேன்? சத்தம் போட்ட செல்வாக்குன்னு நான் என்ன கேட்டேன்? கேட்ட கேள்வி என்ன? இருங்க சாமி. கிரகங்கள் எத்தனைன்னு கேட்டேன். இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கிரகங்கள் எத்தனைன்னு நான் கேட்டேன். அப்படிதான் கேட்பேன். அப்படிதான் கேட்பேன். யாரு? கிரகங்கள் எத்தனை? நான் சொல்றதுக்கு ஆமா போடு. ஆமா போடுங்க. கட்டப்படி தெரியாம அவன் சொல்லி அவன் கேளுமா நீ அப்படியாதான் செஞ்சுட்டு போகல. அதே ஒரு தும்புருண்டா விட்டு போகல. இல்ல நான் கேட்டது கிரகங்கள் கேட்டேன். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லையா? நீங்க சொல்லிட்டீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா? உங்க சொல்லுங்க. இல்ல சொல்லக்கூடாதான்னு கேட்கிறேன். உங்க சொல்லுங்க அவங்க கட்ட. அப்ப நான் சொல்றது ஆமா போட நீ வந்து அவளை போய் நீங்க பாருங்க. அப்படியா? ஏன்கிட்ட அப்ப எனக்கு நீ என்ன சொல்ற? ஆமா போட சொல்றீங்க. அப்புறம் எப்படி அப்படியாவது நீங்க சந்திச்சீங்களா? நான் பேசுறது நான் சொல்றதுக்கு ஆமா அப்படின்னு போட்டாதே எனக்கு பிடிக்கும். அப்பனா நீ முதல்ல எங்க பாருங்க, முதல்ல நாடக ஏஜென்ட் சொல்லி அப்படி ஆமா போடுறதா கூட்டிட்டு வந்துருக்கணும். இப்ப உங்களை நான் ஆமா போட வச்சிடவா? நீ போட வைங்க பாப்பா. நான் போட வச்சிடவா? போட வைங்க. அது கிரகங்கள் முன்னாடி இருந்தது 7 கிரகம். சரி. கிரகங்கள் 7 கிரகங்களுக்கும் 7 நாட்களாக வச்சிருக்காங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்ப இடையில வரப்பட்டது ராகு கேது. இந்த ராகு கேதுங்கிறது எப்ப வந்தது அப்படின்னா ஆழ்கடலில் கடையிறாங்க. என்ன கடையிறாங்க? மந்திரகிரி மலையை மட்டாகவும் வாசிங்கிற பாம்பை கயிறாக வச்சு அமுதம் கடைகிறாங்க. அப்ப அமுதம் கடையும் போது எனக்கு வாசி பாம்பாகப்பட்டது விஷத்தை கத்து அதை எடுத்து சிவபெருமான் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? ஆதி பராசக்தி வர்றாங்க, தொண்டையா பிடிக்கிறாங்க. அதனாலதான் ஆண்களுக்கு வந்து 3 அதாவது முடிச்சு விழுகக்கூடிய காரணம் தொண்டை. அதே போல அந்த விஷத்தை சாப்பிட்டதுனாலதான் நீலகண்டன் என்று பேர் வரக்கூடிய காரணம். இன்னொரு விஷயம் அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டதுனால் அந்த மயக்கம் வந்து சுருட்டு விழுந்ததுனாலதான் சுருட்டப்பள்ளி அப்படின்னு பேர் வரக்கூடிய காரணம் என்று சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அமுதம் வந்துருச்சு,
அப்ப என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு மோகன அவதாரம் எடுத்து அமுதம் கொடுக்க போகல அந்த அசுரன் இந்திரனாக வந்து விற்கப்பட்டவன் வந்து அகப்பையில் வந்து வெட்ட சிரசாகப்பட்டு துண்டிக்கப்படும். அப்ப என்ன ஆகுது, அந்த அரக்கனோட தலையை எடுத்து வாசிங்கிற பாம்பு உடல்ல வச்சாச்சு. வாசியோட பாம்பு தலையை எடுத்து அரக்கன் உடலில் வச்சாரு. அதான் மாறி வச்சதுனால் ராகு கேது அப்படின்னு வரக்கூடிய காரணம் ஏன் அப்படின்னா இடையில் வரப்பட்டதுதான் 9 நவக்கிரகங்கள். ஆரம்பத்துல இருந்தது 7, இப்ப வரப்பட்டது 9. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக இந்த மூங்கில் மரம் வந்திருக்கீங்களா? இந்த மூங்கில் மரம் வளைஞ்ச கொடுத்த அப்படின்னா என்ன செய்யும்? எவ்வளவு தூரம் கொடுத்தா எவ்வளவு வளைக்கிறோமோ அவ்வளவு தூரம் வளையும். அதே போல இந்த இடத்துல மூங்கில் மரமா இருக்கு. என்னால் முடிகிற அளவுக்கு உங்களை நான் வளர்ந்து கொடுத்து கொண்டு போய் கோபுரத்துல வைக்கணும்னு நினைப்பேன். நம்மளை கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலைக்கணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். கோபுரத்துல வைக்கிறதும் இந்த வள்ளிப்புல தான், குப்பையில போடுறதும் இந்த வள்ளிப்புல தான். புரியுதுங்களா? எப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு குப்பை நான் காட்டுறேன். குப்பைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? இருங்க சார், குப்பைக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா? என்ன குப்பை? குப்பைன்னா எல்லாமே சும்மா நினைச்சீங்களா? சரி, சும்மா இருக்காதா செஞ்சுட்டு விட்டு சும்மா குப்பைன்றது உங்க வாயில தானே குப்பை. குப்பையா செஞ்சுட்டீங்களான்னு நீங்க தானே இப்ப கேட்குறீங்க. ஆமா சாமி போடுறதுக்கு ஆளாக்கு நீ எனக்கு. ஆமா சாமி போட சொல்றதுக்கு நான் நீ வச்ச ஆள் நான். ஏன்னா வழியில போற ஓனரை பிடிச்சி இப்ப வேட்டிக்கல வழியில கண்டா எடுக்கணும், உரியவர்கள் கேட்டுட்டா கொடுத்துறாங்க. அதான நியாயம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். நீங்க நம்ம சௌரியத்துக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருள்மசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரி மரியாதை, பெண்டி, கோபத்தை அடக்காத தரித்திர மரியாதை பெண்டி, கோபத்தை அடக்காத வேந்தன், உருமணி தாங்காத சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை இருந்தும் பயனில்லை ஏழு இருக்காங்க. இப்ப ஏன் இதை வந்து சொன்னாங்க? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருள்மசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர். ஒவ்வொன்றுக்குமே ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து எனக்கு இல்லாதது விளக்காது, இல்லாதது குறையாது. ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு கருத்து விளக்கம் இருக்கு. உண்மைதானே? விளக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. காரணமே இல்லாம தோரணம் போட முடியாது. ஆபத்துக்கு உதவாம போன பிள்ளை யாரு? அன்று பாருங்க, தசரத மன்னனாகப்பட்டவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா 4 பேரு தன்னோட பிள்ளைகள் 4 பேரு, இந்த 4 பேர்த்த காட்டியே பாருங்க ராமன் மேலதான் அவ்வளவு ஒரு பாசம். அப்போ உயிரை பிரியப்பகல தன் மகனை பார்க்கலையே, தன்னோட மகன் முகத்தை நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சோகத்தோட அவர் இறந்தார். அதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அருள்மசிக்கு உதவாத அன்னம். அருள்மசிக்கு உதவாத அன்னம் எங்க இருந்தது? மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல பாருங்க, துரியோதனாகப்பட்டவன் பசி எடுத்து பசியால் குடிக்கிற அப்ப சாதம் உணவு வைக்கையில அந்த சாதத்தை அள்ளி சாப்பிட போகையில அந்த சாதமாகப்பட்டது புழுவாக மாறு. புரியுதா? அவருக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், அரும்பசிக்கு உதவலையே, சாதமாகப்பட்டது புழுவாக மாறி இருக்கு. அப்ப தாகத்தை தீரா தண்ணீர், தாகத்தை தீரா தண்ணீர் எங்க இருந்தது? மார்க்கண்டேயர் பாருங்க, ஏன்னா பூலோகத்தில இருந்து சொர்க்கலோகம் போறாரு. சொர்க்கலோகம் போற உடனே இந்திரலோகமே இருள் சூழ்ந்து இருந்தது. அப்ப பாக்குறாங்க, விஸ்வாமித்திரர் பாக்குறாரு, இந்திரலோகம் வந்து இப்படி இருள் சூழ்ந்து இருக்குது, என்ன காரணம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கையில அங்க மார்க்கண்டேயரோட மிருகண்ட ரிஷியாகப்பட்டவர் அங்க இருக்காரு. அப்பதான் கேட்கிறாங்க, ஏன்னா இங்க வந்து புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, நீ புத்திர பாக்கியம் இல்லாதவன், நீ வந்ததுனால் என்னோட உலகமே வந்து இருள் சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ஏளனமா பேசி அவரை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அப்ப தண்ணீர் என்று கேட்ட உடனே தண்ணீர் கொடுக்க போகல அந்த தாகத்தை தீராம அப்படியே தட்டி விட்டாங்க. அதன் தாகத்துக்கு உதவாத தண்ணீர், தரித்திரம் அடையாத பெண்ணில் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகளாகப்பட்டவள் ஒரு அளவோட தான் பேசணும். அதிகமா பேசணும் அப்படின்னா அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. அதான் தரித்திரம் அடையாத பெண்ணில் கோபத்தை அடக்காத வேந்தன். கோபம் அடக்காம இருந்தது யாரு? முனிவர்கள் வந்து அதிக கோபம் யாருக்கு? இடம் விஸ்வாமித்திரருக்கும் உண்டு, அதே போல துரோணாச்சாரியருக்கும் உண்டு. அப்போ கோபத்தை அடக்காத வேந்தன். குருமுனி காங்காத சீடன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குருமுனி காங்காத சீடன், அதாவது குருவே இல்லாம வந்தானே யாரு? ஏகாலிகன். அதாவது குருவே இல்லாம விவேகத்தை கத்துக்கிட்டால ஏறி இருந்தேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இத போல பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள் பேச
ஏன்னா மூத்த சொல்வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே துவக்கும் பின்பே இனிக்கும் இருக்காங்க. எதையுமே ஆராய்ந்து பார்க்காம எதுவுமே சொல்லி வைக்கல. அதான உண்மை. அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஏன்னா ஆலயம் தருவது சாதகம் நன்று இருக்காங்க, ஆலயம் தருவது சாதகம் நன்று இருக்காங்க. எதற்காக ஒரு ஆலயத்தை உருவாக்கணும்? முதல்ல மக்களுடைய மன குறைய தீர்க்கணும். நம்மள்ட்ட உள்ள கஷ்டத்தை போய் இறைவன்டையாச்சும் சொல்லி, ஏன்னா இறைவன் சொல்லி அப்பதான் மனசு பாரத்தை இறக்கி வைக்கணுமா, அதுக்காகத்தான் கடவுளை உருவாக்கினாங்க. கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படிலாம் எவ்வளவு விஷயம் இருக்குங்க. இப்ப ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போறோம். அம்மன் ஆலயத்துக்கு போனா என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? ஏன்னா விபூதி கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. மங்களகரமான விஷயமா அதாவது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. ஆக ஒரு கற்பனை சுவாமி ஆலயத்துக்கு போனா என்ன தருவாங்க? அங்கே ஒரு விபூதி குங்குமமும் கொடுப்பாங்க, தெலுங்கு கொடுப்பாங்க. ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போனோம்னா என்ன கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் நடக்குது. ஆக அதே போல பாருங்க, சிவன் ஆலயத்துக்கு மட்டும் போனா ஏன் அடியார்கள் யாரேனும் உங்கள்கிட்ட வேணும்னு ஏதாச்சும் கேட்டா இல்லைன்னு சொல்லாம நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வச்சுட்டு போயிடுறாரு. ஆக போகும்போது பாருங்க, நாட்டுல பஞ்சமும் பட்னி இருக்கும்பொழுது பாருங்க, இந்த சிவனுடைய தொண்டர்கள் கூடமே வர்றாங்க. யாரு கோட்பள்ளி நாயனாரை பார்க்கலாம் வர்றாங்க. அப்படி போகும்பொழுது அங்க போனா தானம் தர்மம் எல்லாமே கிடைக்குமே அப்படி சொல்லும் பொழுது எல்லாருமே போய் பாக்குறாங்க. அப்ப இவர் கோட்பள்ளி நாயனாரை விட்டவர் அங்க இல்ல. அப்ப சொந்த பந்தம் எல்லாத்திலையும் போறாரு. சொந்த பந்தம் எல்லாத்திலையுமே போய் கேட்கும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா ஏற்கனவே அங்க பஞ்சமும் பட்னி அப்படி இருக்கும்பொழுது அதை சேர்த்து வச்ச பொருளை பூரா கொடுத்து அவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆக என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்காம நிராகரிச்சு அவமதிச்சுறாங்க. அவமதிக்கும் பொழுது திரும்ப அவருடைய தேசத்துக்கு திரும்புறாரு. அவர் திரும்பி வரும்பொழுது பாக்குறாரு, சிவனுடைய தொண்டர்கள் எல்லாருமே பாருங்க ரொம்ப பசி கரக்கத்துல மயக்கத்துல இருக்காங்க. அப்ப பாக்குறாரு, என்னப்பா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த நம்ம தேசத்தை பாருங்க, நாட்டுல எங்க பார்த்தாலும் பசியும் பட்னியுமா இருக்கீங்களே, இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் தான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆக என்னிடத்துல நீங்க போய் கேட்டுக்கலாமே சொல்ல. ஆக வேணும்னு போறாங்க, இவங்களும் போய் சொல்றாங்க, விஷயத்த சொல்றாங்க. நாங்களும் போனா உங்களை தேடி வந்த இடத்துல உங்க சொந்த பந்த உறவினர்கள் எல்லாம் கேட்டோம். ஆக எங்களுக்கு யாருக்குமே கொடுத்தா இங்க அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே போக வருது. ஏன்னா நம்மளே சிவனை வணங்கக்கூடியவன், நம்ம சேர்த்து வச்சுக்க அத்தனை பொருளும் சிவனை எவன் வணங்குகிறானோ அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா முதல்ல சிவனை வணங்கணும்னா அவருடைய அனுமதி வேணும். இப்ப சிவனை வணங்கக்கூடியவர்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிரி இருக்க பார்த்தீங்கன்னா அவனுடைய குலமே நாசமா, அப்பேற்பட்ட தன்மையும் இருக்கு. அப்படி இருந்தாலும் பாருங்க, இவர் போறாரு, கோபம் வந்துருச்சு. நம்மளே சிவன் சொத்து எதுக்காக வச்சிருக்கோம்? வரக்கூடிய அடியார்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கோம். ஆக நம்ம சொந்த வந்த எல்லாருமே என்ன பண்ணிக்காங்க, அவமதிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. ஆக ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, வாழை எடுத்துட்டு போய் என்ன பண்ண, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான், வெட்டி கொண்டுட்டான். அவன் வந்து ஒரு பிஞ்சு குழந்தை, பச்சிலம் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையுமே அவன் கொல்ல போறேன். அவன் கொல்ல போகும்போது பாருங்க, அங்க இருந்து தடுக்கிறாங்க. ஏப்பா இங்க வாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் பெரிய மனுஷன் சாப்பிட்டாங்க, வச்சாங்க, சொத்த பூரா அழிச்சாங்க. ஆக அந்த பச்சிலம் குழந்தை என்ன பாவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும் பொழுதுதான் பாருங்க, இங்க வாங்க, இந்த பச்சிலம் குழந்தை நான் சேர்த்து வச்ச அத்தனை சாப்பிடல, அதை அனுபவிக்கல. இந்த பச்சிலம் குழந்தை பெத்தாவாருங்க அவன் தாயி, அவ தானே சாப்பிட்டுப்பா, அவ சாப்பிட்ட ரத்தத்தை தானே பால அந்த பிள்ளையை கொடுத்துப்பா. ஆக இந்த பச்சிலம் குழந்தை உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெட்டி கொண்டேன். ஆக பாருங்க, சிவனுக்காக சேர்த்து வச்ச சொத்தை அவனுடைய குலமே சேர்த்து சாப்பிட்டுச்சான். யாருக்கு? சிவனடியார்களுக்கு தராம. அதனாலதான் சிவன் சொத்து இவன் குலம் நாசம். அதனால அப்படி ஓரத்தை சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ விஷயம் இருக்கு. கண்டிப்பாக இருந்தாலும் ஏன்னா பொன்விழி செய்யறவன் பெரியவன் இல்ல, புகழான அதிர்ஷ்ட சக்தி பெரியவன் இல்ல, சின்னமுள்ள புலி இருப்பவனும் பெரியவன் இல்ல, திறமுடனை கவனமுடையவனும் பெரியவன் இல்ல, முன்னணின்ற வைத்தியம் பார்ப்பவனும் பெரியவன் இல்ல, மூச்சடக்கி இருப்பவனும் பெரியவன் அல்ல, தன்னை அறியக்கூடியவன் பெரியவனமான் தன்னையே அறியாதவை வகை கட்ட சொல்லப்படுதில்லை. என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவர் நீ செய்யறது குற்றம் செய்யற, நீ தப்பு பண்றட அப்படின்னு சொல்லி ஆள்கை விரலாகப்பட்டது. ஒருவர் குற்றம் கட்டும் பொழுது கட்டவர்கள் தன்னைத்தானே நோக்குமா, நீ முதல் சரியா இருக்கியா, நீ சரியாக இருந்து குறைய சொல்லு அப்படின்னு சொல்லி. அந்த போல ஏன்னா நாயன்மார்கள் அதுக்கு முன்ன நாயன்மார்களை பேசுறோம்னு எவ்வளவு விஷயம் பேசணும். ஏன் அப்படின்னா, எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த 63 நாயன்மார்களை பாருங்க, சிறு தொண்ட நாயனாரு அவர் பாருங்க, உயிரோடவே தன் பிள்ளைய சிவனுக்காக கொடுக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, சிவனோட அடியார்கள் யார் வராங்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னத்திறன் வட்டி அன்னம் கொடுக்குறாங்க. அப்ப சிவபெருமான் பாக்குறாரு, நம்மளோட பக்தர்கள் யாரு போனாலும் இல்லை என்று சொல்லாமல் அன்னம் கொடுக்குறானே, இவனை நம்ம சோதித்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இவனே சிவன் அடியாராக போறாரு. என்ன பண்றாரு, சிறுத்தொண்ட நாயனர் பார்த்தவனே, சுவாமி வாருங்கள் அமருங்கள்,
அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் கேட்கிறாரு, ஏண்டா ஏண்டா நான் கேட்கறது ஒன்னால கொடுக்க முடியுமா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? சிவபெருமான் சிறு தொண்ட நாயகன் கதையை சொன்னா கதையை மட்டும் வாடா ஓடன்னு சுவாமி இருக்கிறவங்க நம்ம 2 பேரும் தாங்க சுவாமி. இயல் இசை நாடகம். இயல் என்றால் இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. 3மே நடிப்பு ரொம்ப இருக்கேன். ஆமா உங்க நடிப்பு அதுக்கு மேல அப்படியே சிவாஜியில நினப்பு உங்களுக்கு பத்மினி மாதிரி நினப்பு மனசுக்குள்ள. சரி பாருங்க பேசுங்க. அப்ப சொல்றாரு, நான் கேட்கறத ஒன்னால கொடுக்க முடியுமா? அப்பதான் அவர் சொல்றாரு, சுவாமி என்னிடம் இருக்கிறத கேளுங்க தானே, இல்லாதத கேட்டா எப்படிங்க சொல்லி கொடுக்க முடியும்? உங்களுக்கு இருக்கிறத தானே கேட்குறீங்க. அப்படி என்னங்கள் சுவாமி அப்படின்னு உடனே, அதாவது வந்து எனக்கு பிள்ளை கறியை நீ சமைச்சு கொடுப்பாயா? பிள்ளையோட கறிய நீ சமைச்சு கொடுப்பாயா? பிள்ளை அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு மகன் தான் இருக்கணும், அந்த மகன் தலைமகனாக இருக்கணும். அப்படிப்பட்ட மகனோட கறியை சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டார். இல்லை என்று சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா சிவனடியார்கள் யார் எதுவுமே கேட்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு, தன் மகன் சீராளனை அழைச்சிட்டு வந்து தன் மகனை வெட்டையில எப்படி வெட்டெடுக்கக்கூடிய தாயை வந்து தலையை பிடிச்சு தன் மகன் தலையை பிடிச்சு சொல்றாங்க. இருக்கப்பட்ட வேளாளர் ஆட்களை வந்து கால் பகுதியில் உடம்ப பிடிக்க சொல்றாங்க. அப்ப இவர் வெட்டுறாரு. அப்ப வெட்ட பகல வெட்ட தாயாகப்பட்டவள் நம்ம புள்ள ஒரு பிள்ளையோ அந்த ஒரு பிள்ளை இப்படி பள்ளியில போறமே அப்படின்னு அழுத பழக்கத்தையே வாரி அழைச்சு முத்தம் கொடுக்க போகல கொடுக்க விட மாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா சிவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் இதுல எச்சில் எதுவும் படக்கூடாது அப்படின்னு கொடுக்க விட மாட்டேங்கிறார். அப்ப தன் மகனே வெட்டுறாரு. வெட்டி சமைக்கிறாரு. சமைச்சு கொண்டு வந்து சிவன் அடியாருக்கு சிவனுக்கு கொண்டு வந்து படைக்கிறாரு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, பா நான் பிள்ளையோட கறியை கேட்டு இல்லை என்று சொல்லாமல் கறியை கொண்டு வந்து வச்சுட்டார். எல்லா உறுப்புகள் கறியே இருக்கு. ஏண்டா எங்கட தலைக்கிறீங்களா? அங்க கதைங்க. சிவபெருமா சிறு தொண்ட நாயனர் கேட்கிறாரு, ஏண்டா தலைங்களா தலைக்கறியை கொண்டு வராங்கிறாரு. அப்ப இவர் சோதிக்க போறார். ஆனா அவரோட வீட்டுல இருந்து சமையல் கறியாக சமைச்சது யாரு அப்படின்னா, எலும்பும் சதையும் படைச்சவள் அவளை, சத்தியம் நிச்சயம் சத்தியம் அவளை, ஆதி பராசக்தி எங்க சமையல் கறியாக இருக்காரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தாய்க்கு தலைமகன் தான் முக்கியம். அப்படிப்பட்ட தலைமகனோட தலையை கொண்டு போய் படைக்க போறாங்களே அப்படின்னு அந்த தலையை கொண்டு போய் குப்பையில வச்சு புதைச்சு போடுறாங்க. அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து தலைப்பிள்ளை அதாவது தலை பிரசவம் பிறந்தாத்தான் வருகிறப்பு பிறக்கல அப்படின்னா சபம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்த உடனே தாய்க்கு தலைமகன் தான் ஈமச்சடங்கு செய்யக்கூடிய. அதே போல பாருங்க, பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைய வந்து எப்படி தெரியுமா, ராசா வாசாமி கோசாமி அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா பெத்த தாயாகப்பட்டவள் பெத்த மகனே, என்ன பெத்த மகனே, என்னைய பெத்த மகனே அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு சந்தோஷத்தோட இந்த பிள்ளை வாரி அடைச்சு கொஞ்சம் போது என்ன பெத்த ராசா என்ன பெத்த மகனே அப்படிங்கிறாங்க. இவங்களே பெத்த எடுத்துட்டு பிள்ளை போய் என்ன பெத்த மகனை இவங்களை எப்படி பெற்க முடியும்? ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுனாலதான் இவங்க மறுபிறப்பு. குழந்தை பிறக்கல அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு சமம். நீ பிறந்ததனால் நான் பிழைத்தேன், நீ பிறக்கவில்லை என்றால் நான் இறந்திருப்பேன். ஆகினா நீ பிறந்ததுனால எனக்கு உயிர் வந்தது. அவன் என்ன பெத்த ராசா என்ன பெத்த மகனே அப்படின்னு சொல்லி ஒரு தாயாகப்பட்ட ஒரு விஷயம். அதே போல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் தலைக்கறி இருந்ததுன்னு சாப்பிடுவேங்கிறாரு. மீண்டும் போய் அந்த மாட்ட இந்த சிறு தொண்ட நாயனர் கெஞ்சி கிளறி கூத்தாடி அந்த தலையை வாங்கிட்டு வந்து தன் மகனோட தலையை உரல்ல போட்டு இடிக்கிறாரு. மகனோட தலைய உரல்ல போட்டு இடிச்சு கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப சிவன் பெருமான் கேட்கிறாரு, சரிப்பா எல்லா உறுப்புகள் கறியும் இருக்கு, எங்கடா உன் மகன், எங்கடா உன் மகனை கூப்பிடுங்க. ஏன்னா சிவனோட விளையாட்டு எல்லாமே திரு விளையாட்டுகள். ஆரம்பத்துல கேட்டதுன்னா ஒரு மகன் தான் இருக்கணும், அந்த மகனும் வந்து தன மகனாகத்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட மகனோட கறிதான் வேணும் அப்படின்னாரு. இருக்கப்பட்டது ஒரு மகன், ஒரு மகனை வெட்டி கறியாக சமைச்சு இலையில வச்சாச்சு. உன் மகனை கூப்பிடுறா சாப்பிடணும் அப்படின்னா எப்படி கூப்பிடுவாரு? பதறி போய் இருக்கிறார். அப்பத்தே அவர் சொல்றாரு, சட்டியில பாதி சட்டுமத்துல பாதி இட்ட இலையில பாதி இட்டு இருக்க வாட சிவனேசம். அப்ப சட்டியில பாதி சட்டுமத்துல பாதி அப்படின்னா சமைக்கக்கூடிய பாத்திரம், அந்த சமைக்கிறோம்ல அந்த சட்டியில பகுதிக்கிறது, பரிமாறக்கூடிய பாத்திரம் அந்த சட்டியில பகுதிக்கிறது, அகப்பையில பகுதிக்கிறது,
இடையில பகுதி கறி, தன்னோட மகனோட கறி அங்கங்கேயும் தனித்தனியாக இருக்கு. அப்ப இருக்கும் பொழுது வாழ சிவனேஸ் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமன் என்ன பண்றாரு, தண்ணீர் எடுத்து தெளித்த உடனே அங்கங்கே இருந்த கரியாகப்பட்டது ஒன்றாக சேர்ந்து சீரானதவன் அப்பா அம்மா அப்படின்னு விடுதலாம் இல்லையா? அப்போ சிவனுக்காகவே தன் பிள்ளையவே வெட்டி கரியாக சமைச்சு கொடுத்தார் சிறு தொண்ட நாயனார். அதுதான் இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ புராணங்கள் இருக்கு. கருட புராணம் இருக்கு, மார்க்கண்டேயர் புராணம் இருக்கு, கந்த புராணம் இருக்கு, விஷ்ணு புராணம் இருக்கு, நிறைய புராணங்கள் இருக்கு. ஆனால் இந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய காரணம் எப்படின்னா 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களும் சிவனுக்காக தொண்டு செய்யப்பட்டவர்கள். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் பெரிய புராணம். அதுக்கு மறுபேர் என்ன, பெரிய புராணத்துக்கு மறுபேர் அது திருத்தொண்டர் புராணம். யாரு எழுதப்பட்டது? சேக்கிலாரோட பேர் என்ன? சேக்கிலார். சேக்கிலாரோட பேர் உண்மையான பேர் என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நல்லா பேசுனீங்க. நான் ஒண்ணும் கேட்கல, ஒரு சின்ன விஷயம் தான் கேட்கிறேன். ஒரு கதை சொல்றதுக்கு நாரதர் பாடிட்டு நீங்க வாங்கடா வாடா போடான்னு சொல்லி சொல்லுவீங்களா? சாமி, நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களை போய் இப்படி சொல்லுவேனா? எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா திட்டத்தை கொண்டு எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சாருன்னா அப்படியே அம்மிக்கலை தூக்கி போட்டு அப்படியே நச்சு கொண்டு விடுவேன். பரவாயில்ல இருக்கட்டு. ஆக அப்படித்தான் பாருங்க, ஒரு நாடாளக்கூடிய அரசன். இந்த நாடாளக்கூடிய அரசனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா அனுதினமும் இறைவனை வணங்கிட்டு இருக்கமே, இறைவனை வணங்கியிருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு நாள் கூட நம்மளுக்கு திருக்காட்சி கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். 3 சந்தேகம். எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சொல்லி 3 சந்தேகம். இந்த 3 சந்தேகம் வந்தவருக்கு பாருங்க, ஏன்னா நல்ல ஒரு விவரத்தையும் ஞானத்தையும் புத்தியோட கூர்மையாக யார்கிட்ட விவரத்தை கேட்டு தீர்க்கணும்னா அங்க இருக்கக்கூடிய மந்திரிகிட்ட தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஏன்னா அறிவு நுட்பத்துல சிறந்தவனா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல மந்திரி பதவியில் இருக்க முடியும். ஆக மந்திரிகிட்ட போய் கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா இங்க வா, நான் அனுதினமும் இறைவனை வணங்கிட்டு இருக்கேன். ஆக இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட இறைவனை பார்க்க முடியல. ஆக இறைவன் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த திசையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். சந்தேகம் பாருங்க, மந்திரியை கூப்பிடுறாங்க. மந்திரி வராரு, நேரம் வராரு. மந்திரி வந்ததுமே கேட்கிறாரு, அரசு என்ன அரசு, என்னைக்கு முன்னாம இப்படி ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லப்பா எனக்கு தெரியல, எனக்கு இதுல பெரிய சந்தேகமா இருக்கு. ஆக எனக்கு இதுல விளக்கம் தெரிஞ்சே ஆகணும். ஆக நாளைக்கு காலையில சபை கூடும் பொழுது எனக்கு இந்த 3 கேள்விக்கு விவரம் தெரியணும். அப்படி நீ பதில் சொல்ல வேண்டி உனக்கு கொண்டே விடுங்க. இல்லம்மா சொல்றேன், மந்திரியை சொல்றேன், உன சிரசேதம் பண்ணிடுவேன், உன் தலையை வெட்டி போடுவேன் அப்படி சொல்லு. மந்திரிக்கு பயமாயி போச்சு. என்னடா அரசன் கோபக்கார அரசு திடீர்னு 3 கேள்வி கேட்டுட்டு இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லாட்டி நம்மளை கொண்டு போடுவேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மனசு ரொம்ப கஷ்டம். அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போறேன். வீடு திரும்பி போகும்பொழுது அப்பதான் பாருங்க, அந்த வீட்டுல இருந்த ஒரு சின்ன பிள்ளை, உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை, அழகான சின்ன பிள்ளை. இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் அவங்க பேத்திட்ட போய் விவரத்தை சொல்றா. யாரு? மந்திரி போய் சொல்றாரு, அம்மா ஒரு நாளும் இல்லாம அரசு என்ன 3 கேள்வி கேட்டாரு, அந்த 3 கேள்விக்கு நான்ல யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பிள்ளை கேட்கிறா, அப்படி என்ன தாத்தா பெரிய விஷயம், நீங்க வேணா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் பாருங்க, நான் சொல்றேன், மந்திரி சொல்றேன், ஏமா இறைவன் எங்கே இருக்க, அவர் எந்த திசையை பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்க. இப்படி கேட்கும் பொழுது அப்பதான் பாருங்க சின்ன பிள்ளை சிரிக்கிறா. சிரிச்சுட்டு உலகம்னா இருக்கலாமா, அப்பதான் நல்லா இருக்கும். பாதி பிரதிவாதி உங்களுக்கு 3மே இல்ல. நாங்க என்ன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசை வெறுத்தவர் அப்படின்னாங்க. ஆனா பொம்பளை பக்கத்துல இருந்தா தான் உங்களுக்கு பேச்சு வருது. என்ன வாதி பிரதிவாதி நீங்க தானே சொன்னீங்க, அங்க பக்கத்துல இருக்கணும், விவரத்தை கேட்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளை கேட்கிறா, இவ்வளவுதான விஷயம், இதை நீங்க எதுக்கு தாத்தா சொல்லணும், நாளைக்கே நான் சபைக்கு போறேன், அரச சபைக்கு போறேன், அரச சபையில போய் நான் சொல்றேன் இந்த 3 கேள்விக்கு விளக்கம் சொல்ல. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரிக்கு கோபம் வந்துருச்சு. அரசு ஏற்கனவே கோபக்கார அரசு, இவ்வளவு சின்ன பிள்ளை, இப்ப சின்ன பிள்ளை தானே, உங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா பதில் சொல்லல அப்படின்னா தலை வெடிச்சு ஏற்கனவே தலை வெடிச்சு இல்லமா அப்படின்னு ஆரம்பம் பண்ணிப்பாரு. அது பிரம்மனின் புத்திரர், கலைவாணியின் மைந்தன், தெய்வ ரிஷி. உங்களை போய் நான் அவன் சொல்லுவேன், கதையை சொன்னேன். நீ வந்து இந்த இடத்துல கதையை சொன்னேன். நீங்க என்ன அப்படின்னா நான் பதிலுக்கு பதில் நான் சொல்லியே ஆகணும். விவரத்தான் சொல்றேன். உன்னை போய் சொல்ல வாதி பிரதிவாதி இருக்காங்க. கை நீட்டியா இல்லமா ஓண்டதான் பேச முடியும். ஏன் போடான்னு சொல்லும்போது இனிச்சுட்டா, இப்ப நான் சொல்லும்போது உனக்கு கசக்குதா? நான் அப்படியே உன்னே சொல்ல மாட்டேன், ஆத்தாக்கு நான் சொல்ல மாட்டேன், பெத்த புள்ள மாதிரி நீ உன்னை நான் சொல்ல மாட்டேன். நான் கதையை சொல்லிட்டு இருக்கேன், கேளு முதல்ல.
அப்படி சொல்லும் போது இந்த சின்ன பிள்ளை சொல்ல வட்டியுமே இந்த மந்திரிக்கு போக வந்துருச்சு. இவ்வளோ சின்ன பிள்ளை இவ போய் அரச சபையில போய் விவரம் பேசணும். இங்க இந்த வந்து விவரம் பேசணும் வந்திருக்காள். இவளுக்கு ஏதாச்சும் அறிவு இருந்தா சொல்லுவாங்க சின்ன பிள்ளைக்கு கதையில. அப்படி சொல்லும் போது பாருங்க, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, சின்ன பிள்ளை அடம்பிடிக்கிறாளே சரி சொல்லிட்டு அரச சபைக்கு போக. இந்த சின்ன பிள்ளை நேரம் அரச சபையில போனோடனே அரசை பாக்குறேன். யார் பண்ணி சின்ன பிள்ளை உனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? உன்னைய கேட்கலாமா? நான் கதையில கேட்டுக்கிட்டு இருக்கேன், கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் மாணி சின்ன பிள்ளை உனக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு கேட்க. இப்படி வேலை நீங்க கட்டிமே நான் வேற யாருல மந்திரியோட பேசினேன். எங்க தாத்தாட கேள்வி கேட்டீங்களாம்ல, அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்ல அரசனுக்கு கோவம் வந்துருச்சு. இவளே சின்ன பிள்ளை, இவ வந்து என்னத்த பதில் சொல்ல போறா? உனக்கு என்ன தெரியும்? உன்னால வருது இல்ல, உனக்கு ஏதாவது தெரியுமா? முதல்ல சின்ன பிள்ளை பாருங்க, குடிச்ச பால் கொமட்டில் இருக்கு, உனக்கு எல்லாம் தேவையாடி மரியாதை முக்கியம் அப்படின்னு அரசன் சொல்றாரு. அரசன் சொல்றாரு அப்படி சின்ன பிள்ளையா சரி சொல்றாரு. அரசன் சொல்றாரு. அரசன் சொல்ல மட்டுமே சரி பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் நான் பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன சந்தேகமா அதை கேளுங்க நான் சொல்றேன்டா. சரி சொல்லட்டும். அப்பதான் அரசியல் பார்க்கறியா? சரி வேற ஒண்ணும் இல்லம்மா, கடவுள் எங்க இருக்காருன்னு முதல் கேள்வி கேட்க. அப்பதான் பாருங்க, உங்க அரசு சபையில் இருக்கக்கூடிய காவலாளிகளை வர சொல்லி ஒரு பாத்திரம் நிரம்ப பால் நிரப்பி கொண்டு வாங்க, நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்ல. ஏமா என்னமா அந்த பாத்தியா பால் குடி மறக்காத பிள்ளைய கூட்டு வந்து தப்பா போச்சு. கதையில பால் குடி மறைக்காத பிள்ளைய கூட்டு வந்து தப்பா போச்சு. ஆக உன் பால் குடிக்கிற யாவும் இன்னும் உன்னை விட்டு போகலையே, பால் கொண்டு வர சொல்றியே, நான் கேட்ட கேள்விக்கு நீ கொண்டு வர சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டேன். நான் கேட்டதை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளை சொன்னேன். சரி சொல்லிட்டு யாராவது காவலாளி கொண்டு வாங்க சொல்லிட்டு ஒரு பாத்திரம் நிரம்ப பால் வச்சுட்டேன். நீ வாங்க, இந்த பால்ல இருந்து என்னென்ன கிடைக்கும்னு சொல்ல. இந்த பால்ல இருந்து என்னமா கிடைக்கும்? இந்த பாலை காய்ச்சணும்னா அதுல வந்து தயிர், மோர், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆக இந்த உலகத்தை ஆட்சி செய்வது பஞ்சபூதங்கள். எப்படி ஒரு பால்ல இருந்து 5 பொருள் கிடைக்குதோ, ஆக இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடியது 5. ஆக இந்த உலகம் முழுவதுமே இறைவன் எல்லா இடத்துலயுமே நிறைந்திருக்கான்னு சொல்லி முதல் கல்விக்கு விளக்கம் சொல்லிவிட்டார். பாருங்க, அரசனுக்கு ஆச்சரியம். பரவாயில்லையே, சின்ன பிள்ளைங்க விவரமா தானே பேசுறாங்க. ஏன் சின்ன பிள்ளைங்க விவரமா தானே பேசுறான் அப்படி சொல்லிட்டு அரசை பாருங்க பாராட்டான். பாராட்டி முடிச்சோடனே பாருங்க 2வது கேள்வி, இறைவன் எந்த திசையை பார்த்து இருக்கான்னு சொல்லி 2வது கேள்வி கேட்டேன். இது கேட்கட்டியுமே இந்த சின்ன பிள்ளை சொன்னா, அரசே இங்க இருக்க அரச சபையில் இருக்கக்கூடிய அத்தனை விளக்குகளை அணைச்சு வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். சரி சொல்லிட்டு இருக்க விளக்க பூரா அணைச்சிட்டு ஒருத்த விளக்க ஏற்றி வச்சுட்டாங்க. ஏற்றி வைக்கட்டி அப்ப இந்த சின்ன பிள்ளை சொன்னா, அரசே எல்லா விளக்கையும் அமைச்சாச்சு, ஒரு விளக்கு தான் இருக்கு. இந்த ஒரு விளக்குல இருந்து வரக்கூடிய ஒளிச்சுடராகப்பட்டது எந்த திசையை பார்த்து தெரியுது? எங்க நீங்க அரசு என்ன சொல்லுங்கன்னு சொல்ல. நம்ம விளையாட்டுத்தனமான கேள்வியா இருக்கு. எல்லா விளக்கையும் அமைச்சிட்டு ஒத்த விளக்கை ஏற்றி வச்சோம்னா அந்த ஒத்த விளக்குல இருந்து வரக்கூடிய ஒளிச்சுடராகப்பட்டது எல்லா திசையிலும் நம்ம பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்ல. அது போலதான்டா எல்லா திசையிலையும் இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டு 2வது கேள்விக்கு படகுன்னு பதில் சொல்லி முடிச்சுட்டா. சொல்ல வேண்டிய சரி பரவாயில்லையே, நம்ம சின்ன பிள்ளைய நினைச்சான், இருந்தாலும் கெட்டிக்கார பிள்ளையா தான் இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேள்வி, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்காங்க 3வது கேள்வி. அப்பதே மாதிரி இந்த சின்ன பிள்ளை சொன்னா, அரசே 2 கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க 3வது கேள்வி வந்து இறைவன் வந்து என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா நீங்க கொஞ்ச நேரம் மக்களோட மக்களா இருங்க, நான் கொஞ்ச நேரம் அரியாசனத்துல அரசனா இருக்கணும், அப்பதான் இந்த 3வது கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லுவேன்னு சொல்ல. இது நம்ம விளையாட்டுத்தனமா இருக்கு. நான் நாடாளக்கூடிய அரசேன், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? முட்டைக்கு தனிமூலம் தெரியுமா? இல்ல புளிய மூட்டைக்கு உனக்கு தனிமூலம் தெரியுமா? உனக்கு இது தேவைதானா? நீ போய் அரச சபையில உட்காந்து இதெல்லாம் தேவைதானா? அந்த வேலையெல்லாம் அதை மட்டும் பார்த்துட்டு போக முடியாதானே? அதெல்லாம் விட்டு நான் போய் அரசனா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு நியாயமா முத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அரசு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வேணுமா? இல்லம்மா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படியா? அப்ப நான் கொஞ்சம் நீங்க வந்து மக்களோட மக்களா இருக்கணும், நான் அரச சபையில அரசனா இருக்கணும், அப்பதான் இதுக்கு விளக்கம் சொல்லுவேன்னு சொல்ல. சரி சொல்லிட்டு இந்த அரசனை ஒத்துக்கிட்டே சரி சின்ன பிள்ளை ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, மக்களோட மக்களா வந்து இந்த அரசை வந்து கீழே இறங்கி நிக்க. இந்த சின்ன பிள்ளை மேல ஏறி போய் அரியாசனத்துல உட்காந்தா பாருங்க, உட்காந்தனே வந்து சாம்பாருங்க நம்மளுக்கு மண்டக்கணம், நம்மளுக்கு மண்டக்கணம் இருக்கே. இந்த சின்ன பிள்ளைக்கு மண்டக்கணம் வந்துருச்சு. அப்பதான் பாக்குறேன் 6வது காவலாளி முதல்ல இந்த அரசனத்துக்கு சிறையில ஓடுறான்டா. இது என்னடா பொறுமையா இருக்கு. சரி சின்ன பிள்ளை விவரத்தை சொன்னாலேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை அரசனை உட்கார வச்சான். ஆக அவன் நம்ம பதவிக்கே வந்து பிரச்சனை கொண்டு வராளே, சின்ன பிள்ளை இப்படி விவரம் பேசுறேன். அப்பதான் பாருங்க அரசனை பார்த்து சொன்னா, அரசே இவ்வளவு நாளா நீங்க இந்த நாடாளக்கூடிய அரசனா இருந்தீங்க, ஆக உங்களுக்கு சந்தேகம், இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் வரணும், நான் வந்த இடத்துல உங்களுக்கு விவரத்தை சொல்லணும். ஆக மக்களோட மக்களா இருந்த நான் கொஞ்ச நேரத்துல அரியாசனத்துல போய் உட்காந்துட்டேன். அரியாசனத்துல இன்ன வரைக்கும் ஆட்சி செய்த நீங்க மக்களோட மக்களா போயிட்டீங்க. இதை தாண்ட இறைவன் செய்யா, மேல இருக்கவனை கீழே கொண்டு வர்றது, கீழே இருக்கவனை மேல கொண்டு வர்றது, குப்பையில இருக்கிறத கோபுரத்துக்கு கொண்டு வர்றது, கோபுரத்துல இருக்கிறத குப்பைக்கு கொண்டு வர்றது, இதை
தாண்டா இறைவன் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளை விளக்கம் சொன்னாலாம். ஆக பாருங்க, சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் எப்பயுமே இருக்கக்கூடாது. எது சொன்னாலும் சிறியவர்கள் எல்லாருமே சிறியவர்கள் கிடையாது, பெரியவர்கள் எல்லாருமே பெரியவர்கள் கிடையாது. ஆக சொல்லக்கூடிய விளக்கம் எங்க இருந்து வருது, ஆனா அதுல இருக்க கருத்து மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குமா, உடனே போய் நான் போயிட்டு எவ்வளவு பேசணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரி, என்ன பேசணும் அப்படியா, எவ்வளவு பேசணும் அது தனிப்பட்டது. சரிங்க, என்ன பேசணும் அதுதான் முக்கியம். நீயே எனக்கு ஒரு அடிமைடா, நீ எனக்கு அடிமைடா அப்படின்னு யாரு சொன்னா? உன் ஆட்டம்னா உன் பாட்டம்னா உன் பகுமானம் நாடே, நீ எனக்கு அடிமைடா. கதையில கட்டை கையில கதை இல்ல, இந்த கட்டை எதுக்கு வச்சுக்க தெரியுமா உனக்கு? இந்த கவனம் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? ஒழுக்கமா பேசு, மரியாதை முக்கியம். ஒழுக்கமா பேசணும், நான் மரியாதையை பேசணும். நீ பேசினதுனால நான் கதை சொன்னேன். நான் கதை போடி சொல்ற எனக்கு என்ன இருக்கு? உங்களை பாடல் சொல்ல எனக்கு என்ன? அப்புறம் எதுக்கு நீ அப்படி சொன்ன? கதை யார சொன்ன? நான் கதை தானே சொன்னேன். அப்புறம் உனக்கு தெரியும் கை நீட்டின்னு சொல்ல கிடையாது. ஆமா, சரி பேசுமா. நீ எனக்கு அடிமைடா, முடிஞ்சா பார்க்கலாம். 2 பேரும் வந்துட்டோம். ஏன்னா மக்கள் கம்மியா இருக்காங்க, மழை காரணத்தினால முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். ஏன்னா இவ்வளவு ஒரு விவரமா பேசல உங்களை நான் விட்டு போவேனா? நீ எனக்கு அடிமைடா, உன் ஆட்டம் வீட்டுக்கா? வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போயிட்டு காலையில எப்படி சாப்பிடணும்? உன் ஆட்டம் உன் பாட்டம் உன் பகுமானம், நீ எனக்கு அடிமைடா. அப்படின்னா இங்க யார? சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் சிவன் அடியாராக வர்றாரு. திருமண கோலத்தில் இருக்காங்க. அந்த திருமணத்தை நடத்த கூடாதுங்கிறதுனால என்ன, நீ எனக்கு அடிமையா இருக்கும்போது நீ எப்படி அடுத்த பெண்ணாக்கப்பட்டவளை நீ திருமணம் முடிக்கலாமா? நீ எனக்கு அடிமை. அப்பதான் அவரு சிரிக்கிறாரு. இவனுக்கு என்ன பிச்சுக்கிட்டு பிடிச்சு போயிடுச்சா? என்ன பேயனா பித்தனா? என்ன எனக்கு 1000 பேர்கள் எனக்கு அடிமையாக இருக்காங்க, நான் உனக்கு அடிமையா? எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதோ பாருடா, இந்த ஏக சுவாமி கதை சுவாமி, இந்த ஓலச்சுவடியில பாருங்க, இதுல என்ன எழுதிருக்குன்னு பாரு. அப்படிங்கிற விரிச்சு பார்க்கையில சிவன் அடியார்களுக்கு அடிமை சுந்தரமூர்த்தி நாயனார் அடிமை. அப்ப என்ன ஆச்சு, அடிமைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நான் அடிமையை போடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, தீய மூட்டி அந்த ஓலச்சுவடை கொண்டு போய் அதுல போட்டு எரிச்சு போடுறாரு. தெரியல, நீ திருட்டு போயிருக்கிற தெரியும், எல்லா வேலையும் நீ பார்ப்ப. ஏன் அப்படின்னா இந்த வேலை பாப்பா அப்படின்னு தான் உன்கிட்ட சும்மா உள்ள கோலையை நான் கொடுத்தேன். இதை வரும் உண்மையான ஒரிஜினல் ஆகப்பட்டது என்கிட்ட இருக்கு. அப்ப உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா, இங்க உள்ளவர்கள் எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் இங்க நடக்குது. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வழக்குகள் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப பெரியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சிவன் அடியார்களுக்கு அடிமை சுந்தரர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சொன்ன நீ கேட்டியா? ஆடா என் முன்னாடி வாடா அப்படின்னு இழுத்துட்டு போறாரு. அப்ப போகையில கல்லும் கரண்டும் முள்ளும் முரடமா இருக்கு. அப்பதான் சுந்தரர் கேட்கிறாரு, சுவாமி என்ன எங்கதான் இப்படி கூட்டிட்டு போறீங்க? நான் இருக்கும் இடத்துக்கு தானே நீ வரணும், வா என் முன்னாடியே வாடா அப்படின்னு சொல்லுவீங்க. திருவண்ணை நல்லூர்ல கொண்டு போய் காட்டினாராம். அங்க திருவண்ணை நல்லூர்ல போன உடனே அந்த லிங்கத்துல போய் அமர்ந்தாரம், மறைஞ்சு விட்டாராம். அப்பதான் சுந்தரருக்கு சுந்தரமூர்த்தி நாயனருக்கு ஞானம் வந்தன. பித்தாய் பிளசூடி பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாடல் பாடக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள் கதைகளை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இல்லையா? அதனால நீங்க வந்திருக்கேன் அப்படின்னா வாய் பதனும் கை பதனும் எல்லாம் பதனத்தோட நின்று பேசணும். முறையோட நான் பேசுவேன். நம்ம கிட்ட பேச தெரியும். ஏதாவது வாயில வந்ததுதான் வார்த்தை அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வார்த்தைகளை விட்டேன் அப்படின்னா நீ உங்களால தாங்க முடியாது. நல்லா பேசுறீங்க. ஆக குன்றுள்ள இடமெல்லாம் குமர கடவுள் நிறைந்துள்ள இடம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். உண்மைதாங்க. ஆமா, அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட, ஏன்னா ஏற்கனவே குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் என சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள்ல யாம் வந்திருப்பது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தின் தலைவன் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே.
ஆக ஏற்கனவே இந்த இடத்துக்கு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? சிறப்பு இருந்துன்னா ஆமாடணும். இது உங்க சௌரியம் இருக்குன்னா ஆமா சாமி. அப்படி என்ன சிறப்பு உண்டு? ஆக சிறப்பு இருந்தாலும் மேலும் ஒரு சிறப்பை சேர்க்கறதுக்கு நடந்து வந்திருக்கீங்க. நீங்களா? அப்படி ஒண்ணு நாங்களா அப்புறம் என்ன இருக்கும்? இல்லைங்க சாமி, அப்படி ஒண்ணு நீங்க சிறப்புகள் தேடி சிறப்பு சேர்க்கறதுக்கமா? அதாவது எல்லாத்தையுமே முதல்ல சொல்லிட்டா நல்லா இருக்குமா? விவரத்தோட செய்யணும். அப்படி என்ன சிறப்புகள் செய்ய? சிறப்பு இருக்கு. சிறப்பை சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன், சிறப்பை கொண்டு வந்திருக்கேன். ஆமா, ஏன்னா பொதுவாக ஏன்னா மரம் கோணலான நூலப்படி மனம் போனோம்னா நல்ல ஒரு நூலை படி மரம் கோணலான நூலை பிடிச்சாதான் அறுத்து எடுக்க முடியும். மனம் கோணலா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு நூல்களை படிக்கணும் இல்லையா? அதே போல பாருங்க சுவாமி, இந்த ஆகாய கங்கையை பூலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? ஆகாய கங்கையை பூலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? சிவபெருமான் பகீரதன். இந்த பகீரதன் என்ன பண்றாரு? பாட்டு 60,000 பேர் எரிஞ்சு சாம்பல போயிட்டாங்க. ஏன் சாம்பல போனாங்க, ஏன் இறந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த 60,000 பேர் வந்து இந்திர பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லி அசுவமேத யாகம் செய்யணும். அப்ப அசுவமேத யாகம் செய்யும் போது இந்திரன் பாக்குறேன், அத்தாடி நம்ம பதவியை இவன் பிடிக்கிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்றாரு? மாயமாக மாறி வந்து அந்த அசுவைங்கிற குதிரையை கொண்டு போய் பாதாள லோகத்துல கபில முனிவரோட ஆசிரமத்துல கட்டி வச்சுட்டு போயாச்சு. அப்ப கண் விழித்து பார்க்கிறார். கண் விழித்து பார்த்த உடனே அசுவைங்கிற குதிரையை காணும். அப்ப ஞான திருஷ்டியில் பார்க்கையில அங்க முனிவரோட ஆசிரமத்துல கட்டி வச்சதை பார்த்தாச்சு. பூமியை குடையிறாங்க. குடைஞ்சு போய் அங்க என்ன பண்றாங்க? ஏண்டா சாமியார் பேல நீ, ஏண்டா நீ சாமியார் பேலா, நாங்க இந்திர பதவி அடையணும்னு சொல்லி நாங்க அசுவ யாகம் செய்தோம். அப்ப அசுவ மேத யாகம் செய்யும் போற நேரத்துல அப்படி வந்து என் குதிரையை கொண்டு வந்துட்டீங்களே, ஏன் இந்த திருட்டுத்தனம்? ஏன் முனிவராக இருந்துட்டு ஏன் இந்த வேலை பண்ற? அவரு எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரப்பா, நான் இல்லையப்பா, ஏன்னா அப்படி என்னை ஏளனமா வைக்கிறீங்க, நான் செய்யலைன்னு அவர் சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த செய்யாத ஒரு தவறை நீங்க வந்து என்னை குற்றம் கட்டுனதுனால் நீங்க 60,000 பேருமே எரிஞ்சு சாம்பல போங்கன்னு சபத்தை கொடுத்துட்டாங்க. எரிஞ்சு சாம்பல போயிட்டாங்க. அப்ப அந்த சாம்பலை வந்து அஸ்தியை வந்து கரைக்கணும். அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னா தண்ணீர் வேணும். தண்ணீர் இல்ல, சிவனை நோக்கி தவம் செய்யும். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. என்னப்பா என்னை அழைக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த மாதிரியே மாட்டேங்க, முனிவர்கள் கொடுத்த சாபத்தால் எரிஞ்சு சாம்பல போயிட்டாங்க, அவங்க அஸ்தியை கரைக்கணும் சாமி, தண்ணீர் இல்லையேன்னு சொல்ல. அப்ப ஆகாய கங்கைய பூலோகத்துக்கு கூட்டுவோம். அப்ப போறாரு, அம்மா தாயே இந்த மாதிரி உங்களை கூட்டு வர சொன்னாங்க பூலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்ல. அண்ணா பண்ண பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பூலோகத்துக்கு வந்தேன்னா என்னை அடைக்கால எவன்டா இருக்கேன், நான் வர முடியாது போன்னு சொல்ல. மறுபடியும் வந்து அவர் சொல்றாரு, சுவாமி கங்காதேவியை கூப்பிட்டு பூலோகத்துக்கு வந்த அப்படின்னா என்னை அடக்கிய ஆள யாருமே இல்ல, நான் வர முடியாதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப மீண்டும் சிவபெருமான் சொல்றாரு, உன்னையே அடைக்காத ஒருவன் பூலோகத்தில் இருக்கான் நான் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லு. மீண்டும் இவர் போய் சொல்றாரு, அப்ப என்னையே அடைக்காத ஒருவன் இருக்கான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு கங்காதேவி என்ன பண்றாங்க? வெள்ளப்பெருக்கு எடுத்து வரக்கூடிய கங்கையை போற என்ன பண்றாரு சிவபெருமான்? சடாமகரத்துல கட்டி வச்சுட்டாரு. அப்பத்தேன் ஆணும் ஆட்டம் பாட்டம் எல்லாமே என் மசருக்கு சமம், மசருக்கு சமம் அப்படின்னு அடங்காத கங்காதேவியை அடக்கி காட்டினார் சிவபெருமான். அவரு ஆம்பளை, நீங்க யாரை நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க? விவரத்தை சொல்லுங்க. ஆக என்ன சொன்னீங்க? வாங்கம்மா, எனக்கு திரும்பி பதில் பேசுறாட்டி எனக்கு தலை வெடிச்சு போயிடும். எந்த சிந்தனை என்னமோ சொன்னீங்களே, என்னமோ எதுக்கு சமானா என் மசருக்கு சமம் அப்படின்னு சிவபெருமான் கங்காதேவிய சொன்னாங்க. அப்படி சொல்லணும் சரியா? அப்படித்தானே நீ ஏன் உங்களை சொல்லணும்? ஓ குற்றம் உள்ள நினைச்சா குரு எதுக்கு யார் எதுக்குமா குற்றம்? அப்ப நான் வந்து கையெழுத்தான சொன்னேன். ஆமா, நீங்க ஏன் இப்ப நான் போனவளை போய் வாமா? அப்ப வாதி பிரதிவாதி நான் சொல்லும் போது மட்டும் உனக்கு கசந்துச்சா? நான் தெரியாம நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சக்கரைன்னு சொல்லி எழுதி நக்குனா இனிக்குமா? இனிக்குமா? இனிக்காது இல்ல, சர்க்கரை சாப்பிட்டாதான் இனிக்கும். ஆமா, அப்படி இருக்கு. போய் நக்குனா இனிக்குமா? ஆக இருண்ட வீட்டுக்கு என்ன தேவை? நல்லா இப்படி வெளிச்சம் தேவை. வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் பருவமருந்து மங்கை நல்ல ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்புனா எப்ப பாதுகாப்பு? அம்மா அப்பா பாதுகாப்பு, அண்ணவர்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் யாரு வருவா? வாழ்க்கையில இறுதி வரைக்கும் கூட வருது யாருமா? தெரியலையே. யார் வரணும்? யாரு? புருஷன். புருஷனா? கணவன் வரணும். அப்படியா? ஒரு துணை ஒண்ணு இருக்கா சுவாமி? இருக்குமா? ஏன் தெரியாதா? இல்லையே. ஆக உனக்காக நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். புருஷனை பார்த்துட்டு வந்தீங்களா மாப்பிள்ளைய பார்த்து வந்தீங்களா? புருஷன் தான் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? சரி, பெரியவர் சொல்ல பெருமாள்
சொல்லுங்க பாருங்க. புருஷனை பார்த்து வந்திருக்கேன். எப்பேற்பட்ட புருஷன் தெரியுமா? அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையான் நான் போக முடியுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் வட்டி சொத்தை விட்டு கொடுப்பா, தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுப்பாள? வேண்டாங்க சாமி, நீங்க பார்த்த ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணாங்கிறதுனால நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? போல குடிசையிலே கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுங்க. சிவபெருமான். அவருக்கு என்ன வேலை? அவர் அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் பாரு. எனக்கு நீ மட்டும் எப்படிப்பட்ட வேலை தெரியுமா கொடுக்க போறேன்? உயர்வான வேலை உங்களுக்கு மட்டும்தான். பாருங்கள், நல்ல கேளுங்களேன். ஆமாங்க சாமி. என்ன பட்டம் கொடுக்கவா? என்ன பட்டம்? குட்டி 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 குட்டி
சரி. நான் சொல்றது உங்களுக்கு கூட்டி கொடுக்கறது. கூட்டுங்க. எனக்கு கூட்டி கொடுக்காதா? மாமா எனக்கு கூட்டி கொடுக்குதா மாமா? இத குறைச்சு ஊத்துங்க. கூட்டி கொடுக்கறது. கூட்டி கொடுப்பீங்க. ஒரு நாரதை பார்த்து கூட்டி கொடுக்கணும் கேட்கலாமா? அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி, சரி, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கூட்டி, செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி, இப்படி ஞானமும் இல்லாதவர்களுக்கு ஞானத்தையும் கூட்டி, இப்படி எல்லாத்துலயுமே நம்ம கூட்டி கொடுத்து தான் வளர்க்கலாம். எதுலையுமே குறைச்சு கொடுத்து பழக்கமே இல்லை. ஆக என்னையும் மறுத்து அந்த கண்ணையும் மறுத்து நிறுத்துன்ற காரணத்தால இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள உனக்கு அந்த மலபெருமானுக்கு நிச்சயம் திரும்ப நடந்தே தீரும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். பிடிக்க போது பைத்தியம் 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 போங்க. வைத்தியம் வைத்தியம் ஆதரவு அந்த வைத்தியம் நான் அவனை கூட்டு வரேன். உன் வைத்தியத்தை தெளிய வைக்கிறேன். உங்க சாமி நீங்க சொல்றீங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள தானே பாத்துக்கலாம். 4 பேர் அவர் போய் கூட்டி கொடுங்க. அவர் ஓடி போயிட்டாரு. மாப்பிள்ள ஒரு பிடிக்கலையா? அதுதானே நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. வேண்டாம் அப்படின்னு வேண்டும்ங்கிறதுக்கு அர்த்தம். இவர்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னாதான் இவர் ஓட்டம் ஓடி அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. எப்படி அப்படி என்ன பண்ணுவாரு? அவருக்கு உடனே வந்துருது. வந்தவங்க தூக்கி பிடிச்சிருவாரு. எட்ட தண்டிங்கிற வேலை தூக்கி பிடிச்சிட்டு வந்ததான் சீக்கிரம் திருமணங்கிற வேலையே ஆகும். முருகா சரவணா சண்முகா சீக்கிரம் உங்களுக்காகவே காப்பீடு இருக்கிறாங்க.